கேதுனா யாரு, என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க உண்டு பண்ணுவாங்க? கேது அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு கேதுவோட ஆற்றல் இல்லாமல் யாருமே வர முடியாது. ஏன் நம்ம ரஜினிகாந்த் சார் கேதுவோட ஆற்றல் இல்லாம பாபாஜிட்ட போய் மெடிடேஷன் பண்ண முடியாது. கேதுவோட ஆற்றல் படைத்தவன் வந்து கூடு விட்டு கூடு பாய முடியும். கேதுவோட ஆற்றல் படைத்தவன் வந்து உங்க மனதுக்குள்ள செய்ய முடியும். கேதுவோட ஆற்றல் படைத்தவன். கேது கிரகம் ஒருத்தருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? கேது இண்டிகேட்ஸ் சேஞ்சஸ். நான் சொன்ன மாதிரி கேதுனாலே கேதுவை ஏன் ஒரு மாய கிரகம்னு குறிப்பிடுறாங்க? கேது பொதுவா எந்த ராசிக்காரர்களுக்கு கர்மவினை சார்ந்த விளைவுகளை தரும்? கேது திசையினால அனுபவிக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன? வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம். இப்போ வந்துட்டு ராகு கேதுன்னு வந்துட்டு நிறைய வார்த்தைகள் வந்து இப்போ வந்து பேசுறது இல்லாமல் அது பிஸ்னஸாகவும் ஒரு பக்கம் மாறிட்டு இருக்கு. ஸோ வந்து ராகுவை பற்றியும் கேதுவை பற்றியும் நிறைய கேள்விகள் நான் வச்சிருக்கேன். முதல்ல கேதுனா யாரு, என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க உண்டு பண்ணுவாங்க? கேது அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை கொடுக்கிறவர். அதை தவிர கேதுனாலே முடி, ஜடாமுடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேதுனாலே முடியோட ஆக்கிரமம் கொடுக்கிறவர். ரெண்டாவது மறைப்பொருள் ஞானத்தை பெருசா கொடுக்கிறவர். அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர். சூரியனும் கேதுவும் சேரும்போது எலக்ட்ரிக்கல், புதனும் கேதுவும் சேரும்போது ஆராய்ச்சியாளர். அந்த மாதிரி சந்திரனும் கேதுவும் சேரும்போது பரமகை வித்தகர், லைக் கவிதை எழுதுறவங்க, இந்த மாதிரி ஒரு நிறையா ஒரு விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி கேதுனாலே இப்போ இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா, சகஸ்ராரா அப்படின்னு சொல்றக்கூடிய எல்லாமே வந்து ஒரு குரு கிட்ட போய் கற்றுப்பாங்க. குண்டலினி சக்தி ஏற்றணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவலில் எப்படி வந்து ஒரு ஆக்டிங் சம்மந்தமாக ஆக்டிங்க்கு வரணும்னு ஆசைப்படுற மாதிரி, டாக்டர் சம்மந்தமாக டாக்டருக்கு வரணும்னு ஆசைப்படுற மாதிரி ஸ்பிரிச்சுவலில் எண்டு யார் நம்ம யார், நம்மளை பற்றி என்ன புரிதல் என்ன, நம்ம யாருன்னு கேள்வி கேட்கறது வந்து குரு தசையில் வரும், இல்லைன்னா கேது தசையில் வரும். ஆனால் கேதுவோட ஆற்றல் எவனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த கேதுவை பற்றி உள்ளவனுக்கு அவனே கற்றுப்பான். எந்த குருவும் தேவை கிடையாது. குரு வந்து எந்த ஒரு குரு சம்பந்தமாக வரும், குரு தசையில் வரும்போது குரு சம்பந்தமாக வரும். ஆனால் கேது தசையில் வரும்போது கேது நோக்கி மட்டுமே போகும். கேதுவே வந்து சொல்லி கொடுத்துருவார். யார் அப்படிங்கிற கேள்வியை ஒன்று அப்பா இல்லாமல் ஆக்கும், இல்லைனா அம்மா இல்லாமல் ஆக்கும், இல்லை அப்பா அம்மா 2 பேர் இல்லாமல் ஆக்கும், இல்லைனா அப்பா அம்மா விட்டு நகர்த்தி வைக்கும், இல்லைனா அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்காம வைக்கும், இல்லைனா அம்மா அப்பா அக்கா தங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க யாருமே வந்து அவங்களுக்கோட இதுவாக இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். கேது சம்மந்தப்பட்டவனை வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், ஆனால் அவனை விலக்கியே வைப்பாங்க. அவன்கிட்ட பேசுகிற அந்த விஷயத்த வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவன் இருக்கும்போது அந்த அம்சம் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் பாருங்கள், அவங்க வந்து சித்தியான பிறகு அனுஷ்டானம் பண்ணும்போது அவங்கள வந்து அனுஷ்டானத்தில் போய் பார்க்கும்போது மட்டும்தான் அவங்களோட விஷயம் தெரியுமே தவிர்த்து அவங்க உயிரோடு இருந்த காலத்தில் யாருமே அவங்களோட ஒரு அற்புதத்தை யாரும் புரிஞ்சிக்கல. அதுதான் கேதுவோட மிகப்பெரிய ஆற்றல். ராகு பற்றி சொல்லணும் அப்படின்னா, ராகு வந்து இருக்கும்போது பேரையும் புகழையும் விஷயத்தையும் கொடுத்துருவார். ஆனால் ஒரு நாள் இல்லைன்னா அந்த ராகுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு மரியாதையே இருக்காது, அவங்க யாருன்னே தெரியாது. ஆனால் கேது 1000 வருஷம் இருந்தாலும் வாழுவான். இன்னைக்கும் மகா பெரியவர் எடுத்துக்கோங்க, இன்னைக்கும் ரமண மகரிஷி எடுத்துக்கோங்க, இன்னைக்கும் சேஷாத்ரி சுவாமிஜிக்கு எடுத்துக்கோங்க, இன்னைக்கும் பூண்டி சுவாமிகளை எடுத்துக்கோங்க, இன்னைக்கு எந்த மகான் எடுங்கள, கேதுவோட ஆற்றல் இல்லாமல் யாருமே வர முடியாது. ஏன் நம்ம ரஜினிகாந்த் சார் கேதுவோட ஆற்றல் இல்லாமல் பாபாஜிட்ட போய் மெடிடேஷன் பண்ண முடியாது. அந்த மெடிடேஷனுங்கிறத கொடுக்கணும், ஞானத்தை ஏற்றணும். அதாவது நானே உங்களுக்கு குருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நான் குண்டலினி சக்தி ஏற்றுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு லெவல் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து யாராலையுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. பிகாஸ் சூட்சமமான சில விஷயங்கள் உண்டு. குழந்தைங்க வந்து ஒரு 2-3 வயசு வரைக்கும் எந்த குழந்தைங்களும் வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. திடீர்னு தூங்கும்போதே சிரிப்பாங்க, திடீர்னு வந்து அழுவாங்க. எதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. எதுக்கு குழந்தை தூங்கும்போது சிரிக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட கனெக்டட்.
என்னைக்கு அவங்க 3 வயசு ஆனோன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, மூளை முடுக்கு உள்ள பேச்செல்லாம் வந்துரும்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 3 வயசு ஆன பிறகும் அவங்களுக்கு பேச்சு வந்துடுச்சு அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆன அனைத்து விஷயமும் மறந்துடும். அன்றும் மறக்காம என்றும் ஞாபகம் வைத்து 70 வயசு 80 வயசு 100 வயசு ஆனாலும் ஒரு சன்னியாசிக்கு அது ஞாபகம் இருக்கு அப்படின்னா, ஒரு ரிஷிக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா, அவங்க தான் கேதுவோட ஆற்றலை ரொம்ப பெற்றவங்க. அவங்க அதை தெரிந்தாலும் வெளியில சொல்ல மாட்டாங்கன்னு யாருக்கு அந்த பிரபஞ்சம் அந்த ரகசியத்தை வச்சுக்கிட்டு வயசானாலும் சொல்ல மாட்டாங்கன்னு இருக்கோ, அவங்க மட்டும்தான் சன்னியாசியாகவும் ரிஷியாகவும் இதுவாகவும் ஆவாங்க. நீங்க ஒரு சன்னியாசிகிட்டயோ ஒரு பெரிய மகான்கிட்டயோ போய் ஒரு விஷயத்த போய் சொல்றீங்கன்னா, நீங்க அழுதுகிட்டு போய் சொல்லுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீங்க அழுவுறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் சேர்ந்து அழுவாங்க. என்னடி நீ உனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு உங்களோட சேர்ந்து அவங்க அழுவாங்க. இதே ஒரு பசங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாலும், கண்ணடா என்னடா கண்ணா உனக்கு இப்படி ஆச்சு, உங்களுக்கு கூட கூப்பிட்டு போவாங்க, உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, உங்களை என்னமோ உங்களை மாற்றுறதுக்கு என்னமோ பண்ணுவாங்க. ஆனா ஒரு கேது ஆற்றல் படைத்த ஒரு குரு கிட்டேயோ ஒரு ரிஷி கிட்டேயோ சித்தர்கிட்டயோ நீங்க போயிட்டு உங்களுக்கு மனவலியை போய் நீங்க சொல்லும்போது அந்த சித்தர் என்ன செய்வாரு? ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. ஜஸ்ட் ஒரு வீபூதியோ குங்குமமோ ஒரு பழத்தையும் வச்சு கை கூட படாம இப்படி போடுவாங்க. கேதுவோட ஆற்றல் படைத்தவன் கூடு விட்டு கூடு பாய முடியும். கேதுவோட ஆற்றல் படைத்தவன் உங்க மனதுக்குள்ள செய்ய முடியும். கேதுவோட ஆற்றல் படைத்தவன் உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு நீங்க சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியும். எல்லாம் தெரிஞ்சும் எப்போதுமே எதுவும் சொல்லாம பேசாம இருப்பான். அதுதான் கேது. ரொம்ப அனலைசிங் அதிகம். கேதுவோடு ஒரே கிரகம் தான் 9 கிரகத்துல மிக பலம் வாய்ந்த கிரகம் சொன்னா நம்புவாங்களா? கேது தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பலம் வாய்ந்த கிரகம். 9 கிரகத்துல கேது தான் ஃபர்ஸ்ட் பலம் வாய்ந்த கிரகம். அதே மாதிரி ராகுவும் கேதுவும் அந்த ராசியில உட்காந்துருக்காங்களா? இப்ப மிதுன ராசின்னு வச்சுக்கோங்க. மிதுன ராசியில யார் அதிபதி? புதன். அந்த புதனோட விஷயத்தையும் அவரோட எந்த கிரகம் சேர்ந்திருக்கு? ஒருவேளை கேதுவோட சூரியன் சந்திரன் இது சேர்ந்திருக்கு, இல்ல பார்வையிடுது, இல்ல எல்லா கிரகத்தையும் சேர்த்து ஒரு சேர பலன் கொடுக்கறது ராகு கேதுவால் தான் முடியும். அவ்வளவு ஒரு ராஜ கிரகமான சூரியன் கிரகத்தையே அவர் அந்த வெளிச்சத்தை ஆக்கிரமிப்பார். அது ராகுவாலையும் முடியும், கேதுவாலையும் முடியும். ஆனா கேதுவோட கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது செம்நிறமா. கேது என்னைக்குமே கெடுக்க மாட்டாருமா. கேது இண்டிகேட் சேஞ்சஸ். எப்பப்பெல்லாம் கேது புத்தியோ கேது தசையோ கேது அந்தரமோ நடக்குதோ, கேது கெட்டு போயிட்டான்னு ஒருத்தன் சொன்னானா சத்தியமா நான் ஒத்துக்க மாட்டேன். என்னன்னு கேட்டா, உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதே கேது தான். அவன் பக்குவப்பட்டுட்டான்டா அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே கேது தான். சனி சொல்லுவாங்க, சனியை விட சனி பக்குவப்படுறதுங்கிறது ஜென்ம சனி அஸ்தமட்டு சனியில பக்குவம் வரும். அதுக்கப்புறம் ஒரு பழைதான பிறகு, அதாவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க இறந்து போயிட்டு இதுவான பிறகு தகனமான பிறகு அவங்களோட ஒரு நாள் ஒரு 10 நாள் இருப்போம், 15 நாள் இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது மறந்துடும், நம்ம வேலையை பார்ப்போம். அதே மாதிரி தான் அஸ்தமத்து சனி ஜென்ம சனி. அடுத்த ஜென்ம சனி வரும்போது தான் ஐயோ வலிக்குதேன்னு கத்துவாங்க. ஆனா கேதுவோட ஆற்றல் ஒருத்தனுக்கு வந்துடுத்துன்னா அவன் சுக்கிரதசையில ஒரு பெண்மை கிட்ட எப்படி நடக்கணும்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் கேதுக்கு அப்புறம் சுக்கிரதசையை பராசர மகரிஷி பண்ணியிருக்காரு. கேதுக்கு அப்புறம் சுக்கிரதசையும் ராகுக்கு அப்புறம் குருதசையும் இருக்கு. 2 சுபகிரகம் உண்டு. 9 கிரகத்துல மிகப்பெரிய 2 சுபகிரகம். ஃபர்ஸ்ட் குரு, 2வது சுக்கிரன். இது 2 கிரகத்துக்கும் தசைக்கு முன்னாடி, சுக்கிரனுக்கு முன்னாடி கேதுவும் குருக்கு முன்னாடி ராகுவும் உண்டு. அப்பதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வலிமையை காட்ட முடியும். அது ராகுங்கிறது போகக்காரகன். ராகுங்கிறது போகத்தை கொடுத்த பிறகு பெரிய ஒரு ஆன்மீகத்தை காட்டுவார். கேதுங்கிறது ஆன்மீகத்தை கொடுத்துட்டு சுக்கிரன் மூலியமா ஒரு லக்ஸரி லைஃபை காட்டுவார். அப்போ நீங்க ஒரு பணத்தை கையில வாங்கும் போதோ, ஒரு பணத்தை விஷிக்கும் போதோ, ஒரு பெண்மையோட நட்பு கிடைக்கும் போதோ, இல்ல பெண்ணுக்கு ஒரு ஆணோட நட்பு கிடைக்கும் போதோ எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி செய்யணும், அது சின்ன வயசுல வரக்கூடாது. சுக்கிரதசைங்கிறது சின்ன வயசுல வரக்கூடாது. கேது சின்ன வயசுலயே முடிஞ்சு சுக்கிரன் சின்ன வயசுலயே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சரியான விஷயம் நடக்காது. ஆனா சுக்கிரனோட விஷயம் கொஞ்சம் லேட்டரலா, கேதுவோட தசையும் கொஞ்சம் லேட்டரலா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. லைக் இப்போ பூரட்டாதி நட்சத்திரமோ இல்லை சனியோட நட்சத்திரமான பூசமோ இதெல்லாம் நடந்தால் கொஞ்சம் லேட்டரான கேது தசை வரும். லேட்டரான கேது தசை வரும்போது அவங்களுக்கு அந்த பக்குவம் அடையக்கூடிய ஒரு சக்தியும் இருக்கும், அவரோட ஆற்றலும் இருக்கும்.
இதுல ஒரு பெரிய இப்போ வந்து மகா பெரிவாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன வயசுலயே அவங்களுக்கு கேது ஆதிக்கம் ரொம்ப பலம் பெற்று இருந்ததுனால தான் அவங்களுக்கு வேதம் இதெல்லாம் யாருமே ஒன்றும் பெருசா சொல்லி கொடுத்ததில்லை. மகா பெரிவா வந்து வேதம் படிக்க காவேரியில உட்காந்துட்டு இருக்காராம். அப்ப காவேரியில உட்காரும் போது பெரிய அவங்களுக்கு உள்ள மடத்துல ஒருத்தர சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பெரியவா வந்து கேட்காம குச்சியை வச்சு மண்ணில் நோண்டிக்கிட்டே இருக்காரு. அப்படி நோண்டிக்கிட்டே இருக்கணும். பெரியவா குழந்தை இன்னொன்று என்ன பெரியவா கேட்க மாட்டேங்கிறாலே பெரியவாவை ஆக்க போறேன்னு முடிவாயிடுச்சு. ஸோ அப்படி ஆன அப்புறம் பெரியவாளை எப்படி கேட்கறது அப்படின்னால மடத்துல போயிட்டு மேனேஜர் கிட்ட சொல்லி பெரியவாளை வந்து பேச வைக்கிறாங்க. பெரியவாட்ட வந்து கேட்குறாங்க, பெரியவா இவர் வந்து உங்களுக்காக எடுக்கிறாங்க, நீங்க இதை கேட்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தோன்னே இப்படி பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியா இதனால அவர் கிளாஸ் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி என்ன கிளாஸ் எடுத்தாரோ அதையும் சொல்லிட்டு, இதுக்கப்புறம் 10 நாளைக்கு என்ன கிளாஸ் எடுப்பாரோ அதையும் சொல்லிட்டாராம். அதுதான் கேதுவோட மிகப்பெரிய ஆற்றல். கேதுவோட மிகப்பெரிய ஆற்றல் என்னன்னா, ஒருவன் இறப்பானா இறக்க மாட்டானா, உயிரோட இருப்பானா உயிரோட இருக்க மாட்டானா, லக்கடிக்குமா லக்கடிக்காதா, அவன் எங்க நிற்பான் எங்க நிற்க மாட்டான், எங்க சிரிப்பான் எங்க அழுவான், இதெல்லாம் தெரிந்தும் சொல்லாம இருப்பான். ஆனா அவனுக்கு எல்லாம் தெரியும். அதுதான் குரு. ஒருத்தன் எல்லாத்தையும் அவனால ஒரு வழி தாங்கிறவனால மட்டும்தான். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு நார்மலான இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கோ நார்மலான ஒரு இருக்கிறவங்களுக்கும் உங்களோட வழி தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஏய் உனக்கு இப்படி ஆக போதுமா, தயவு செய்து பார்த்துக்கம்மா அப்படின்வாங்க. ஆனால் குருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அதாவது குரு ஆற்றல் படைத்த ஒரு கேதுவோட விஷயத்தை தெரிந்தவங்களுக்கு ஞானத்தால் உங்களை புரிய வைப்பாங்க. அதுதான் கேதுவோட ஒரு மிகப்பெரிய ஒரு இது. கேது கிரகம் ஒருத்தருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? கேது இண்டிகேட்ஸ் சேஞ்சஸ். நான் சொன்ன மாதிரி கேதுனாலே இண்டிகேட்ஸை தான் கொடுக்கும், சேஞ்சஸை இண்டிகேட்ஸ் பண்ணும். எந்த விதமான மாற்றங்களை கொடுக்கும்னா நீங்கள் யாருன்னு புரிய வைக்கும். நீங்கள் யாருன்னு புரிய வைக்கும், நீங்கள் எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கீங்கிறத புரிய வைக்கும். ஆனால் அதே சமயத்தில் எல்லா கேதுவும் அதை செஞ்சிடாது. இந்த கேது வந்து ஒரு கெடுதலையும் கொடுக்கும். இவ்வளோ நாள் நான் ஞானம் இதெல்லாம் சொன்னேன், அது கேதுவோட ரியல் ஆற்றல். அங்கே வந்து நான் வந்து நெகட்டிவாக கேதுவை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் கேதுங்கிறது ஒரு தப்பான இடத்துல உட்காந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு தப்பான ஒரு செயல்பாடான ஒரு பிஸ்னஸை கூட கொடுத்துரும். லைக் ப்ராஸ்டியூஷனை கூட செய்ய வச்சிரும். இந்த மாதிரிலாம் கூட ஒரு கேது கொடுத்துரும். ஸோ கேது இண்டிகேட் சேஞ்சஸ், அதாவது ஒரு இடம் மாற்றமோ பொருள் மாற்றமோ உங்களோட விஷயத்தை மாற்றமோ அதை கொடுத்துரும். அது கேது அந்தரமாக இருந்தாலும் சரி, புத்தியாக இருந்தாலும் சரி, திசையாக இருந்தாலும் சரி, அந்தந்த திசையத்துக்கு ஏற்றபடி அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடி அது சூப்பராக செஞ்சும். கேதுவை ஏன் ஒரு மாய கிரகம்னு குறிப்பிடுறாங்க? கேது ஆக்சுவலாக மாய கிரகம் கிடையாது, ராகு தான் மாய கிரகம். கேது வந்து உங்களுக்கு ஞான கிரகம். கேது வந்து வந்து ஒரு ஞானத்தை வந்து பெற்றுக்கலாம்னா, அதாவது லோகமும் தெரிந்தவன், 7 உலகமும் தெரிந்தவன், 7 ஜென்மத்தையும் புரிந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் ஒருத்தனுக்கு இருக்கு. ஒரு இதுவாகிறோம் புல்லரிச்சு போகுது, எப்படி நீங்கள் இதை சொன்னீங்க, எப்படி உங்களால் மட்டும் இது சொல்ல முடியுது, எப்படி இதனால் வந்து இது பண்ண முடியுதுன்னு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுது அப்படின்னா அது கேதுவால் மட்டும்தான் முடியும். ஸோ கேதுங்கிறது ஒரு வித்தியாசமான இடமா. கேதுவை ஒருத்தன் அனுபவிச்சுட்டான், கேது நல்லா இருக்கு, அதாவது கும்பம் விருச்சிகம் கன்னி இருக்கிற கேது வந்து ரொம்ப நல்ல கேதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே மேஷ லக்னத்துக்கு வந்து 8ஆம் இடத்துல அஷ்டமாத்த செய்ய வேண்டிய விஷயத்தையும் செஞ்சாகணும். மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்னத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு, கேது உள்ளே கூட உட்காந்துருக்காருன்னா இருக்கிற வேலையை வச்சு செய்வார். கேதுவும் சனியும் இருக்கும் போதும் கேதுவும் செவ்வாயும் கூட இருக்கும் போதும் சூட்சம பலுன்னு சொல்லுவாங்க. அந்த சூட்சம வலுவில் அவங்களுக்கு, அதாவது சனி தசையாவோ செவ்வாய் தசையாவோ வரும்போது நல்லது செய்யும். ஆனால் அதுவே கேது தசையாக வந்ததுன்னா வச்சு செய்யும். கேது பொதுவாக எந்த ராசிக்காரர்களுக்கு கர்மவினை சார்ந்த விளைவுகளை தரும்? கர்ம வினைங்கிறத பற்றி மட்டுமா கேது வந்து பொதுவாக சொல்ல போனால் எந்த ராசின்னு சொல்கிறத விட ராகு வந்து தகப்பன் வழியாக வரக்கூடிய கர்ம வினைகளையும், கேது வந்து தாயார் வழியாக வந்தக்கூடிய கர்ம வினைகளையும் செய்யுங்கிறது பொருள். இந்த ராசிக்காரங்க அந்த ராசிக்காரங்கள்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வந்து கேந்திர திரிகோண இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்கிறதும் கிடையாது. அப்படி கேந்திரத்தில் இருந்தால் பாவகிரகம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது.
எந்த வீட்டின் அதிபதியை போலவும் எந்த வீட்டின் அந்த அதிபதி எப்படி இருக்கார், உச்சமா நீச்சமா, அதுக்கப்புறம் அந்த கிரகத்தை யாரு பார்க்குது, அந்த கிரகத்தோட யாரு சேருது. ஏன்னா அந்த 12 கட்டத்திலையும் ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு கிடையாது. ஸோ எந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்களோ அந்த வீட்டை தான் வந்து அவங்க வீடாக அனுபவிச்சுப்பாங்க, ஆக்கிரமிச்சுப்பாங்க. ஸோ லைக் நீங்கள் சொன்ன நினைக்கிற மாதிரி இந்த சந்திரமுகி படத்தில் ஜோதிகா வர மாதிரி சந்திரமுகியை பார்த்தா சந்திரமுகி ஆனான்னு சொல்ற மாதிரி அவர் கன்னியா கேதுவா வந்துட்டாருன்னா புதனா ஆனாரு, புதனா பார்க்கறாரு, புதனை விட அதிகமா செய்வார். புதனோட ஆற்றல் எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு ஒரு 4 பசங்களோட இருக்கீங்கன்னா சில பேர் நான் தான் சொல்லுவேன் நீ கொடுக்கூடாது, நான் தான் கொடுப்பேன்னு சொல்ற மாதிரி கேதுவை பொறுத்த வரைக்கும் கேது ராகு ரெண்டுமே பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரு கிரகம் சம்பந்தப்படுத்துச்சுன்னா அந்த கிரகத்தை கொடுக்க விடாது, செய்ய விடாது. அவங்க தசையிலையோ அவங்க புத்திலையும் செய்வாங்க, அதுதான் அனுபவிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மாயை அப்படிங்கிற விஷயம் வந்து கேதுக்கு கிடையாது, ராகுக்கு தான். இது மிகப்பெரிய ஞான கிரகம், ஞானத்தை தான் ரொம்ப அதிகமாக கொடுக்கும், புரிய வைக்கும். அதை தவிர ராகு அப்படிங்கிறது வந்து நம்போ முன்வினை கர்மால எதை வந்து அனுபவிக்கலையோ அதை வந்து, அதாவது பசி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, எதை விட்டோமோ அதை புரிய வைக்கிறது இது ராகு. ஆனால் கேதுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கர்மாவை நீங்க செய்யலையோ, புரியுதா? இப்போ நீங்க வந்து ஒரு 2ஆம் இடத்துல கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்க குடும்பத்துக்கு என்ன செய்யலையோ அதை செஞ்சே ஆகணும் கேதுனால. 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா அம்மா. இன்னொரு விஷயம், ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அந்த ஆதிபத்தியத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ கன்னியா கேதுன்னா மிதுன லக்னத்துக்கு 4 கன்னியில கேது அப்படின்னா அம்மாவை வந்து எடுத்துட்டு அம்மாவோட ஆதிபத்தியத்தை, அதாவது உயிர்காரகத்துவத்தையோ ஒரு ஜடகாரகத்துவையோ ஏதாவது ஒன்றுக்கு எடுத்துட்டு அந்தளோட காரகத்துவம், அதாவது அவரோட கேரக்டரை நிறையா கொடுத்துரும். அவரோட விஷயங்கள், அதாவது அவரோட ஞானமாக இருக்கட்டும், பேச்சு திறமையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை கேது செஞ்சிடும். ஓகே, ஸோ எந்த இடத்துல வந்துட்டு பயணிச்சாலும் ராகு கேது சேர்ந்தே தான் பயணிப்பாங்களா? ராகு கேது சேர்ந்து தான் பயணிக்கும். ஏன்னா வந்து கேது எங்க இருக்காரோ அதுக்கு ஆப்போசிட்ல ராகு, ராகு எங்க இருக்காரோ அதுக்கு 180 டிகிரிஸ்ல தான் அது அப்படியே ரிசர்வ். பட் அவங்களுடைய செயல்பாடுகள் வேற வேறையால இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, இதுவரோட செயல்பாடு வேற, அதோட செயல்பாடு வேற. ராகு வந்து சனியை போலவும் கேது வந்து செவ்வாயை போலவும் ஒன்று உண்டு. 2வது ராகு வந்து சுக்கிரன் கிட்ட ட்ரெயின் ஆனவர், கேது வந்து குரு கிட்ட ட்ரெயின் ஆனவர்னு ஒன்று உண்டு. ஸோ அதனால கேதுக்கு அதனால தான் ஞானம் ரொம்ப அதிகம், குரு கிட்ட ரொம்ப இது பண்ணதுனால தான் ஞானம் அவருக்கு ரொம்ப அதிகம். நீங்கள் வந்து சித்தர்களோட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேதுவோட ஆற்றல் இல்லாமல் அவங்க வர முடியாது. ஸோ அதுலேயே பலவிதமான கேதுக்கள் உண்டு. சித்த யோகம், ரிஷி யோகம், சந்நியாச யோகம், யோகி யோகம், இந்த மாதிரி நிறையா உண்டு. ஒருத்தர் ஒவ்வொரு ஆற்றல். ஆனால் எந்த கேது எப்படி இருக்குங்கிறதுக்கு இப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறது வந்து மகா பெரியவோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும், அங்கே கேது இருக்கும். அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் சார் இருக்கும். அவர் ஒரு பெரிய அவர் வந்து நடிக்கிறது இதுவாக இருந்தாலும் அவர் இன்னைக்கு பேசினார்னா எவ்வளோ பேர் அதோட விஷயத்தை வந்து பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் கேதுவோட ஆற்றல் தான். கேது திசையினால அனுபவிக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன? சாதகம் பாதகம்னு என்ன சொல்லும்போது நான் கேதுவை வந்து பாதகம்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் கேதுவை அனுபவிக்கலைன்னா உங்களுக்கு அனுபவமே கிடையாது. அனுபவங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு மீனிங் நான் உங்களுக்கு 1000 சொல்லலாம். ஆனால் கேது தசையில் ஒருத்தன் எவன் அனுபவிக்கிறானோ அவன் மீனிங் அவன் வந்து ஒரு லைப்ரரியே போடலாம். இதான் உண்மை. அதாவது நான் உங்களுக்கு அனுபவத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு 4 வார்த்தையில் முடிச்சிடுவேன். ஆனால் எவன் ஒருத்தன் கேது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானோ அந்த கேது வந்து ரொம்ப அவனுக்கு பிரதிபலிக்குதோ அவன் அந்த அனுபவங்கிற வார்த்தையை இதுவாக கொடுக்கும். ஸோ கேதுவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாதகம்னே சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் கேது நான் அனுபவிக்கணும், கேதுவோட விஷயம் இது பண்ணணும். ஆனால் கேது எங்கே பாதிக்கப்படும், கேது எங்கே ரொம்ப கெடுதல் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் இது சொல்கிறது. ஆனால் அதே கேது எங்கே வந்து பாதிக்கப்படும் அப்படின்னா நான் சொன்ன உங்களுக்கு கும்பம், விருச்சிகம், கன்னி, இது வந்து கேது வந்து இயல்பாகவே நல்லது செய்யும் அப்படிங்கிறது மூலநூலில் இருக்குது. ஆனால் மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடமான செவ்வாயோட வீட்டில் கேது உட்காந்துட்டாருன்னா 6ஆம் ஆதிபத்தியத்தை தான் செய்வார். எதிரி, கடன், நோய் இதை வச்சு செய்வார். அப்போ ஏன் அதை செய்கிறார் அப்படின்னு கேட்டால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்த வீட்டில்
ராகு கேது உட்காருதோ அந்த வீட்டின் அதிபதியை போலவும் பார்க்கும் பார்வையை போலவும் செயற்கையை கிரகத்தின் போலவும் செய்வாங்க. இது எல்லாத்தையும் அவங்க தான் கொடுப்பாங்க, மற்றவங்களும் செய்ய விட மாட்டாங்க. அப்படின்னு பார்க்கும்போது கேது அந்த 6ஆம் இடத்துல உட்காந்துட்டாலோ இல்லை 8ஆம் இடத்துல உட்காந்துட்டாலோ கெடுதல் செய்வார். ஆனால் இது எல்லாத்துக்கும் விதி விலக்குன்னு ஒன்று உண்டு. இதை வந்து ஒரு குரு பார்த்துடுறார், கடகத்திலேருந்து குரு பார்த்துடுறார் அப்படின்னா அப்போ உங்களுக்கு கெடுக்காது. சுக்கிரன் வந்து ரிஷபத்திலேருந்து பார்க்குறார், கெடுக்காது. மீனத்திலேருந்து குரு பார்க்குறார் விருச்சிகத்தை, கெடுக்காது. எல்லாத்துக்கும் அதுவே வந்து மாற்றி செய்யும். கடன் நோய் இதில் ஏதாவது ஒன்று கொடுக்கும், பட் அதனால் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கொடுக்கும். இதெல்லாம் வந்து கேதுவுக்கு செய்யும். கேது திசையினுடைய நன்மையெல்லாம் பெறணும்னா ஒருத்தர் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும்? கேதுவோட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வந்து விநாயகர். விநாயகரை வந்து யார் ஒரு பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தியில், விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதில் விநாயகருக்கு வழிபாடு செஞ்சு அவங்களோட பேரில் அர்ச்சனை பண்ணி அன்னி நைட்டு சந்திரனை பார்த்துட்டு, அதாவது காலையிலலாம் சாப்பிட்லாம், ஈவினிங் மட்டும் சாப்பிடாம சந்திரனை பார்த்த பிறகு சாப்பிட்டு வந்தாங்கன்னா, மழை காலத்தில் ஒரு 9:30 10:30 11 மணிக்கு தான் சந்திரன் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். மழை காலமோ பனிக்காலமோ இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வரும். இந்த மாதிரி அவங்க செய்யும்போது ஒரு 7 வாரம் மினிமம் அப்படின்னு செய்யும்போது அவங்களுக்கு கேதுவோடு நல்ல என்ன விஷயங்கள் கிடைக்கும். இதை வந்து எல்லாருமே பண்ணலாம். எல்லாருமே எல்லா கிரக இதுவும் பண்ணிக்கலாம். அதாவது யாருக்கு தசா புத்தி டிஸ்டர்ப் பண்ணுதோ அவங்க எல்லாருமே இதை செய்யலாம். அது மாதிரி இந்த தசா புத்தி இந்த புத்தி தான் வந்துட்டு செயல்படுது, இதுதான் வந்துட்டு ஒருத்தர் வந்து வழி நடத்துதுன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை மீட் பண்ணணும். அஸ்ட்ராலஜி வந்து அவங்களுக்கு தான் வந்து எந்த தசா எந்த புத்தி போகுதுன்னு தெரியணும். இன்னைக்கு நிறைய ஆப்பு அதுலயே தெரியுது. அதுலயே வந்து பார்க்க தெரிந்தவர்களாய் இருந்ததுன்னா அதுலயே வந்து இன்னைக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து அஸ்ட்ராலஜியை பற்றி பேசுகிறாங்க. இன்னைக்கு வந்து அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு இதில் ஆப்லேயோ சரி இல்லை வந்து ஒரு அஸ்ட்ராலஜி மூலியமாகவும் சரி, ஆனால் முழு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஜோதிடத்தை எல்லாராலையும் அவ்வளவு நுணுக்கமாகவோ அவ்வளவு ஷார்ப்பாகவும் யாராலையும் சொல்ல முடியாது. யாரால சொல்ற முடியுமா? ஒரு கோடியில் ஒத்தனோ இல்லை லட்சத்தில் ஒத்தனால மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஆப்பில் வச்சோ இல்லை எல்லாம் வச்சோ அந்த தசாபுத்தியை வந்து கணக்கிட்டுறாங்க. அந்த கணக்கிடுற விஷயம் வந்து சீரியஸ்லி சொல்கிறேன், அது வந்து ஒரு விதமான ஞானம். அந்த ஞானம் வந்து புதனோட ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும், புதனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட அஸ்ட்ராலஜிகிட்ட போயிட்டு அஸ்ட்ராலஜர்கிட்ட வந்து ஒரு கனவிதமான ஒரு கன்சல்டேஷன் வச்சு நல்ல அஸ்ட்ராலஜரை மீட் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இது ஒன்று. ஜஸ்ட் எனக்கு தசாபுத்தி மட்டும்தான் தெரியணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆப் சிஸ்டமில் பார்ப்பேன். இந்த கேதுனால ஏதாவது வந்துட்டு பாதகங்கள் ஏற்படாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பட் சப்போஸ் அந்த மாதிரி ஏற்படும் மாதிரி இருந்ததுன்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் ஒருத்தர் மேற்கொள்ளும்? அதுதான் நான் சொன்னேன், இந்த விநாயகரை வச்சுட்டு பண்ணலாம், இது மட்டும் பண்ணலாம், இது மட்டும் பண்ணலாம். இப்போ அதாவது எப்படின்னா, இப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படின்னா விநாயகரை வந்து காரில் வைக்கிறது, விநாயகரை வந்து வண்டியில் வைக்கிறது, இல்லைனா வந்து அம்மாவோட பேரை சொல்லி, அம்மா நல்லா இல்லாமல் இதுவாக இருந்தாங்கன்னா அம்மாவோட பேரை சொல்லி அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருது, இல்லை அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து 4ஆவது இடம் சுலபஸ்தானம் கெடுக்காது. 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம் இருக்கும்போது எல்லாருமே குடும்பத்தோட விநாயகரோட ஸ்தலத்துக்கு போயிட்டு எல்லாரும் விநாயகரோட சதுர்த்தி அன்னைக்கு அட்டன் பண்ணுறது நல்லது. 7ஆம் இடத்துல கேது பாதிக்கப்படும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே போயிட்டு இது இப்போ விநாயகரை போய் இது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் 5ஆம் இடத்துல சொல்லும்போது குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு கேதுவை இது பண்ணும்போது ஒவ்வொருத்தருடைய ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி விநாயகருக்கு செய்யணும், அவ்வளவுதான். இந்த பொதுவாக வந்து இந்த காலஹஸ்தியிலலாம் வந்துட்டு ராகு கேது பூஜை அப்படின்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ், அதெல்லாம் வந்துட்டு கட்டாயம் ஒருத்தர் மேற்கொள்ளணுமா? கண்டிப்பாக ஒன்று இருக்குமா. ஆனால் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்கள் கர்ம வினைகளை நீங்கள் கழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவ். ஆனால் அது எல்லாருக்குமே ஒரே, இப்போ ஒரு இடத்துல ஒரு மண்டபத்தில் ஒரு 50 பேர் 100 பேரை வச்சு ஒரே மாதிரியான ஒரு பரிகாரத்தை தான் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபர் தானே ஆகணும். அப்புறம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பரிகாரம் அங்கே மேற்கொள்ள
கொண்டா வந்துட்டு எஃபெக்டிவா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த கோயிலோட வைப் தான் சொல்லப்படுதே தவிர்த்து, அந்த 50 பேரோட 100 பேர் உட்கார்றாங்களாங்கிறது 2ஆம் பட்சம். சரி அந்த மந்திரமே அவங்க வந்து ஒண்ணு விட்டுர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத பத்தி இது இல்ல. அந்த கோயில்ல ராகு கேதுவோட ஆதிக்கம் அதிகம்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. கீழ்ப்பாம்பெல்லம்னு ஒண்ணு உண்டு. தஞ்சாவூர் கிட்ட. அங்க வந்து ராகு கேது இது இருக்கு. அந்த மாரி கேதுக்குன்னு சில ஸ்தலம் இருக்கு. அந்த மாரிலாம் வந்து அங்க போயிட்டும் ராகு கேதுவோட ஸோ இப்போ பரிகாரம் பண்ணும்பொழுது ராகு கேது 2 பேருக்கும் சேர்த்து தான் பரிகாரம். திருநாகேஸ்வரத்துல ராகுவோட இது இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் இருக்கு. ஆனா நீங்க வந்து ரொம்ப ஈஸியான வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் விநாயகருக்கு ஊத்துறது, அப்புறம் பாம்பு புத்துக்கு பால் விடுறது கூட ராகு கேதுவோட இது வந்து அனுகிரகம் பண்ணும். ஓகே. அண்ட் எங்க போனாலும் ராகு கேது 2 பேருக்கும் சேர்த்து தான் பரிகாரம் பண்ணணுமா? அப்படிதான். ஏன்னா இவர் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் இவர் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி உடல் வேறு உடம்பு வேறு இல்லை, உயிர் வேறு மனம் வேறு இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தான் ராகு கேது. ஒருத்தரை பிடிச்சிங்கன்னா ஒருத்தர் வந்துடுவாங்க, ஒருத்தரை பிடிச்சிங்கன்னா ஒருத்தர் வந்துடுவாங்க. இந்த கேது பரிகாரங்களுக்கு என்னென்ன மாதிரியான கோயில்களை ஒருத்தர் விசிட் பண்ணலாம்? கேதுவோட கோயில்களில் எடுத்துக்கும் போது கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிறது தஞ்சாவூர் கிட்ட இருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு இது பண்ணலாம். ராகு கேது கலசத்துக்கு ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து பண்ணணும்னா அதை பண்ணலாம், இது பண்ணணும்னா அதை பண்ணலாம். ரெண்டாவது, எந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்தானத்தை கெடுக்குதோ அந்த ஸ்தானத்தை நம்ம வணங்கிட்டாலே சரியா போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், குடும்பத்துக்கு நீங்கள் சர்வீஸ் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு பெரிய பரிகாரம். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது வீரிய தைரிய பராக்கிரமஸ்தானம். ஸோ அதில் வந்து உங்களோட ஹெல்ப் மற்றவங்களுக்கு பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வரும்போது அது ஒரு பரிகாரம். 5ஆம் இடம்னு சொல்லும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதே பரிகாரம். 4ஆம் இடம் சொல்லும்போது அம்மாவுக்கு செஞ்சு பண்ணுறது ஒரு பரிகாரம். இதெல்லாமே ஒரு பரிகாரம் ஆகிடும். அங்கே போய் தான் செய்யணுங்கிறது கிடையாது. ஆனால் அப்பயும் ட்ரபிள் வருது அப்படின்னா இதை பண்ணலாம். அண்ட் கேதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு? ஸ்லோகங்கள்லாம் உச்சரிக்கலாமா? விநாயகரோட ஸ்லோகத்தை மாத்திரம் செஞ்சா போதுமா? எந்த நவகிரகத்துக்குமே அதோட தனித்த ஒரு ஸ்லோகம் சொல்லாமல் அதோட அதிதேவதையான தெய்வத்தை வணங்கும் போது ரொம்ப ஈஸியாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ விநாயகர் சம்பந்தமான சில விஷயங்களை செஞ்சிட்டாலே நல்ல ஒரு இதை கிடைக்கும். கேதுவன் ஞானக்காரகன்னு சொல்றாங்களே, அப்போ வெறும் ஞானத்தை மட்டும் தான் கொடுப்பாரா? அது நம்ம கிடையாது. கேது வந்து கண்டிப்பாக ஞானம் மட்டும் கிடையாது. ஒரு ஒரு வாழ்க்கையில் சொல்ல முடியாத ஒரு அசிங்கமான தொழிலையும் கேது செய்ய வச்சிருவார். அதுதான் சொல்கிறேன். இருக்கிற இடம், இருக்கிற பொருள், சேர்க்கிற கிரகம், பார்க்குற கிரகம், சனி பார்த்துருக்கோ இல்லைனா வந்து சனி பார்க்குறதோ. நான் சொன்னேன் சனி சேர்ந்தா சூட்சமாக வலுவாயிடும். ஆனால் சனி வந்து ராகுவோட சேர்ந்து பார்த்துடுச்சுன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். அது டிகிரி வைஸில் எப்படின்னு இருக்கு. குரு பார்த்துடுச்சுன்னா, அது ஒரு குரு வந்து கேதுவை பார்த்துடுச்சுன்னா இதெல்லாம் சரியாயிடும். அதனால் எங்கே எப்படி பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து மட்டும்தான் நல்லது செய்ய சொல்ல முடியும். ஆனால் கேது வந்து நல்லதை மட்டும் கொடுக்கணும்னா உண்மையிலேயே நல்லது கொடுக்குறீங்க. இயல்பாகவே அவர் இது பண்ணவர். ஆனால் அவர் உட்கார்ந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகத்தோட விஷயத்தை வாங்குறாரு, எந்த ஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்காங்கிறத பார்க்கும்போது சில சமயங்களுக்கு கெடுதலையும் கொடுத்துருவார், வெச்சு செய்வார். கேதுவை விட ஒரு பலம் பொறுத்தவர் எவருமே கிடையாது. ஸோ அதனால் அவர் செய்கிறது வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அமானுஷத்துக்கும் கேதுவுக்கும் என்ன சம்பந்தம்? அமானுஷம்னாலே கேதுனாலே அமானுஷம். சித்தர்கள் ரிஷிகள்லாம் உங்களுக்கு போகரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கப்படுது, போகரை பற்றி நம்ம பேசுகிறோம், இன்னொரு சித்தரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கேது தான். மந்திரம், தந்திரம், யந்திரம், யோகம், யாகம் இது எல்லாத்துக்குமே கேது வந்து ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்குறவர். மந்திரம், அதாவது மறைந்து நான் இப்படி டிஸப்பியர் ஆகிறேன், மறைந்து அப்பியர் ஆகிறாங்களா, நீங்களாம் நம்மளாம் வந்து கிராஃபிக்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிராஃபிக்ஸே இல்லாமல் ரியல் விஷயத்தை அவங்களால பண்ண முடியும். மருந்து ஆற்றல், மருந்தால் வந்து நீங்களாம் சித்தர்களோட மருந்து சேருது, அதுக்கெல்லாம் காரணம் கேது தான். முடி, நான் சொன்ன மாதிரி முடி வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. ஏன் முடி ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்கன்னா, நீங்கள் இந்த பில்லி சூரியத்தை கூட பார்த்துருப்பீங்க, முடி முட்டை எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் முடி இது பண்ணுவாங்கன்னா, கோயிலில் வந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெல் அடிக்கும் போதும் சவுண்டு கேட்கும் போதும் அப்படியே நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அது முடியின் வழியாக தான் போகுது. அதனால தான் அந்த காலத்தில் லேடிஸ்லாம் வந்து தலைக்கு குளித்து தலை
இது பண்ணிட்டு போவாங்க. ஜென்ஸ் வந்து சட்டையை அவுத்துட்டு போடுவாங்க. ஏன்னா வந்து ஜென்ஸுக்கு வந்து தலைமுடி கம்மி அப்படிங்கிறதுனால ஜென்ஸு காலையே சட்டையை கட்டிட்டு துண்டை கட்டிட்டு போவாங்க. அப்பதான் வந்து அந்த ஈர்க்க முடியும், கிரகிச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அப்பதான் அது கிடைக்கும்னு சொல்லப்படுது. கேதுவை பத்தி தெரியாத நிறைய கேள்விகளுக்கு தெளிவுபடுத்தி பதில் சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சர்வம் புவனேஸ்வரி.